ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் ஊர். நல்லா பாருங்கள், இயற்கை நிறைஞ்ச ஊர். இந்த ஊரில் தான் நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு தானே எல்லாமே. கமெண்ட் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ நீங்கள் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. அது பற்றி கவலை இல்லை. நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை, எங்கள் ஊர் ரயில் தண்டவாளத்தில் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதில் ரயில் வருமா வராதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் போடுறேன், ஏன்னா பிடிச்சிருக்கு, அதனால். ஸோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் ஊரை நல்லா பாருங்கள். எல்லாம் பச்சை பசேன்னு நல்லா நல்ல ஒரு வியூ. எந்த ஊர்னு கேட்குறீங்களா? இது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி. நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களா இருந்திருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நான் என் ஊரை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், இந்த பொள்ளாச்சி. ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்லணுன்னா இது கிணத்துக்கடவு, சரிங்களா? அங்கே பெரிய மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாமே ஒரு கோவில், முருகன் கோவில் இருக்குது அங்கே, சரிங்களா? மருதமலை இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி ஒரு முருகன் கோயில் அங்கே இருக்குது. அதனால் இதை நான் போடுறேன். உங்களுக்கு இது ஓகே, பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியல, சத்தியமாக தெரில, எனக்கு எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறது தெரில. நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லி கொடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி போடுறது என்னங்கிறது தெரியும். அதனால் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. அதனால் நீங்கள் இது என்னங்கிறத சொல்லுங்கள், எப்படி போடலாம் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள், சரிங்களா? அது நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் எதை மாற்றிக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்குவேன். நீங்கள் சொல்கிறதுனால நான் கண்டிப்பாக மாற்றிக்குவேன். மாற்றிட்டு அது அடுத்ததுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அங்கே பார்த்தீங்களா, மயில் உட்காண்ட்ருக்குது. நான் போகும்போது அது கீழே இறங்க போகுது, நல்லா ஓடிருச்சு. இப்போ ஒன்று குறுக்க பறக்கும் பாருங்களேன். நான் போனேன்னா பறந்துடும். நான் சத்தியம் பக்கத்தில் போனேன்னா அது பறந்துடும். அதனால் நான் கொஞ்சம் மெதுவாகவே போகிறேன். போனேன்னா அது பறந்துடும் பாருங்களேன். பாருங்கள், அது பறந்துடும், ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் மயில் பார்க்காதவங்கெல்லாம் யாரும் கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வீடியோவில் மயில் பிடிச்சி போடுறது இப்போ தானே ஃபஸ்ட் டைமு, அதனால் சொன்னேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஓடிருச்சு. அது இப்போ இங்கே இல்லை, அது ஓடிருச்சு. அது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தூரமாக போயிடுச்சு. எப்பா, இது கல்லில் நடந்து வர முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. எவ்வளோ தூரம் தான் கல்லிலேயே நடக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாய பூமி, ஆனால் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.